வணக்கம் மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், நிஜமாவே துபாய் ஏர்போர்ட்ல புகை வருதான்னு இப்போ இன்டர்நெட்ல ஒரு வீடியோ அனல் பறக்குது. வளைகுடா போர் பதட்டத்துல இது பெரிய கவலையை உண்டாக்கியிருக்கு. ஆனா ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி துபாய் ரக ரகசியங்கள். வைரல் வீடியோவின் உண்மை என்ன? பாஸ், துபாய் ஏர்போர்ட்ல பயங்கரமான புகை வர மாதிரியும் அங்க தாக்குதல் நடந்த மாதிரியும் வீடியோக்கள் வெளியாகி ஷாக் கொடுத்திருக்கு. ஆனா அந்த வீடியோக்கள்ல இருக்கிற பல காட்சிகள் போலியானவைன்னு அமீரக அதிகாரிகள் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. தலைவரே, ஏவுகணை முறியடிப்பு. விமான நிலையத்தை நோக்கி வந்த ஏவுகணைய நம்ம பாதுகாப்பு படை வெற்றிகரமா வழிமறிச்சு அழிச்சுட்டாங்க பாஸ். அப்படி அழிக்கும் போது அதோட ஒரு சின்ன துகள் மட்டும் ஏர்போர்ட்ல விழுந்திருக்கு. ஆனா இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க. நண்பா, மிரட்டும் புள்ளி விவரங்கள். பயப்பட தேவையே இல்ல பாஸ். மார்ச் 2 இருந்து 5 வரைக்கும் வெறும் 84 மணி நேரத்துல 1140க்கும் மேல விமானங்கள் துபாய் ஏர்போர்ட்ல இருந்து இயக்கப்பட்டிருக்கு. இது ஏர்போர்ட் எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு காட்டுது மக்களே. பயணிகள் எண்ணிக்கை இந்த குறுகிய காலத்துல மட்டும் சுமார் 80 நாடுகளுக்கு 1,05,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்சிருக்காங்க. ஏர்போர்ட் சர்வீஸ் இப்போ ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு பாஸ். போலி செய்திகளுக்கு எச்சரிக்கை. மக்கள் மத்தியில தேவையில்லாம அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடாதுன்னு அதிகாரிகள் ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்படி பண்ணுனா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்க ப்ரோ. போர் சூழலும் பாதுகாப்பும். வளைகுடாவில போர் நடக்கிறதால பாதுகாப்பு ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு. துபாய் ஏர்போர்ட் உலகத்திலேயே ரொம்ப பரபரப்பான இடம். அதனால அங்க பாதுகாப்புக்கு குறைவே இல்லைன்னு அதிகாரிகள் உறுதி கொடுத்திருக்காங்க. சகாக்களே, படிப்படியான முன்னேற்றம். சில நாட்களுக்கு முன்னாடி போர் பதற்றத்தால ஏர்போர்ட் கொஞ்சம் முடங்கினாலும் இப்ப நிலைமை அப்படியே மாறி பழைய மாதிரி சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாச்சி பாஸ், இந்த வதந்திகளையும் அதிகாரிகளோட அந்த வேகமான விளக்கத்தையும் பார்த்தா நம்ம தல அஜித் விவேகம் படத்துல சொன்ன அந்த ஒரு பவர்ஃபுல் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ உண்மையா இருந்தா எதற்கும் பயப்பட தேவையில்லை. நிஜமாவே பாஸ், துபாய் மாதிரி ஒரு இடத்துல பாதுகாப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வதந்திகளை நம்பி யாரும் பதட்டப்பட வேண்டாம்னு மட்டும் நல்லா தெரியுது பாஸ். கண்ணா, வதந்திங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி, ஆனா உண்மைங்கிறது அதுக்கான வேக்சின் மாதிரி. துபாய் ஏர்போர்ட் இப்போ சேஃபா இருக்கு. நீங்க தைரியமா இருக்கலாம் தலைவரே. சேஃப்டி இஸ் தி பிரையாரிட்டி அண்ட் ட்ரூத் இஸ் தி ஒன்லி ரியாலிட்டி பாஸ். இந்த ஏவுகணை முறியடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமீரக அரசு கொடுத்த இந்த விளக்கம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. உலக நாடுகளின் அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.